வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தாய் கிழவி பட நடிகை பட்ட கஷ்டம், காதல் தொல்லையால் 16 வெட்டு, குடல் வெளியே வந்தது, துடிதுடித்த சம்பவம், இணையதளத்தில் அவங்க கொடுத்த நேர்காணல். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சினிமாவில் தன்னுடைய இயல்பான நடிப்பால் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்து வரும் நடிகை ரேச்சல் ரெபேக்கா சமீபத்தில் தாய்க்கிழவி திரைப்படத்தின் மூலம் மீண்டும் பேசும் பொருளாக இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தற்போது மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சில வருடங்களுக்கு முன்பு அவர் அளித்த பேட்டி இப்போதும் சமூக வலைதளங்களில் வைரலாகி பலருடைய கண்கலங்க வைத்துள்ளது. அந்த பேட்டியில் ரேச்சல் பகிர்ந்த அனுபவம் உண்மையிலேயே மனதை பதற வைக்கும் வகையில் உள்ளது. அதில் ஒரு தலைக்காதல் அவங்க பட்ட அவஸ்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. அதில் நான் 2028ஆம் ஆண்டு கல்லூரி முதல் படிச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும் என்பதுதான் கனவு. அதுக்காக நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தன் என்னை காதல்னு சொல்லிட்டு பின்தொடர ஆரம்பித்தா. எனக்கு அப்போது காதல் மேலே எந்த விதமான விருப்பம் கிடையாது. நான் படிப்பில் கவனம் செலுத்தி வந்திருக்கிறேன். ஒரு நாள் நான் வீட்டில் தனியாக இருந்தேன். காலிங் பெல் அடித்தது. நான் அப்போது ஹாட்ஃபோன்ஸ் பாட்டு கெட் போட்டிருந்தேன். போய் கதவை திறந்தேன். வெளியே அவங்க தான் இருந்தாங்க. உடனே கையில் இருந்த ஃபோனை பிடிங்கிட்டாங்க. இது வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் ரொம்ப உடைந்து போயிட்டேன். அந்த ஃபோன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். சித்தப்பா வாங்கி கொடுத்தது. இதை எப்படி சமாளிப்பதுன்னு, தொந்தரவை எப்படி நிறுத்துவது எனக்கு புரியலை. அந்தளவுக்கு மனசு உடைஞ்சு போய் ஒரு நேரமாக தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் நான் தான் ஹேர் ஆயில் மாதிரி சில விஷயங்களை ரெடி பண்ணேன். அதுக்காக குன்றிமணி விதை வாங்கி வச்சுருந்தேன். அது விஷயம் எனக்கு தெரியும். அதை பொடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிடலான்னு நினச்சேன். அப்போது அங்கே இருந்த கண்ணாடி என் முகத்தை பார்த்தேன். நான் அழுதுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கேள்வி நடந்துச்சு. நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக நம்ம சாகணும் அப்படின்னு இந்த ஒரு நொடி நான் முடிவெடுத்தேன். இனிமேல் இந்த மாதிரி என்ன வரக்கூடாதுன்னு உடனே பொடியை தூக்கி போட்டுட்டேன். அந்த நேரத்தில் தான் என் அப்பா வீட்டுக்கு வந்தார். நடந்து எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன தைரியம் சொல்லி, நீ பயப்படாத, நான் வீட்டுக்குள்ளே வந்தால் அவனை உள்ளே தள்ளிட்டு நீ வெளியே லாக் பண்ணிடலான்னு பேசினேன். அது எனக்கு கொஞ்சம் தைரியமாக கொடுத்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்பா வெளியே போயிட்டார். நான் அம்மா வீட்டில் இருந்தேன். மீண்டும் காலிங் பெல் அடித்தது. இந்த முறை கதவு திறந்துமே அவனை மீண்டும் வந்திருக்கான். அம்மா அவனை திட்டினாங்கன்னா அவன் கேட்க மாட்டான். வீட்டுக்கு நுழைஞ்சிருவேன். அவன் கையில் இருந்தது ஒரு துருப்பிடிச்ச கத்தி. அதை கொண்டு என்னையும் அம்மாவையும் வெட்ட ஆரம்பித்தா. எனக்கு மட்டும் 16 இடங்களில் வெட்டப்பட்டது. அந்த ஒரு நடி கூட இல்லைனா நடக்குதுன்னே வேற. ஒரு குத்து என்னை வயிற்றில் விழுந்தப்போ எனக்கு உள்ள ஏதோ பெரிய விஷயம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு. நான் கையை வயிற்றில் வைத்து பார்த்தேன். உள்ள குடல் வெட்டப்பட்டது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் காலையில் சாப்பிட்டு தோசை கூட வெளியே வந்தது. அந்த நேரத்தில் கூட கத்தின சத்தமாக அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே என் அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அப்போது நான் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் வாழணும், என்னை காப்பாற்றுங்க. முதல்ல கொண்டு போன ஹாஸ்பிட்டலில் இது ரொம்ப ஆழமான காயம், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. அப்போ என் உடம்புல இருந்த ரொம்ப ரத்தம் வெளியே இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் என் அப்பா பல பேருக்கு உதவி செய்து அங்கே வந்தது, ரத்தம் கொடுத்தாங்க. அந்த ரத்தம் தான் என்னை காப்பாற்றியது. பல நாட்களுக்கு அப்புறம் நான் கண் திறந்து பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சது நான் உயிரோடு இருக்கேன் என்பதே ஒரு அதிசயம். அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்தேன். நான் மட்டும் வாழ்கிறதில்ல, என்னுள்ள ஓடுற இந்த ரத்தத்தை நியாயமாக செய்யணும்னு, நான் சாதிக்கணும், இன்னும் பல பேருக்கு உதவணும். இப்போ நான் உயிரோடு இருக்க காரணமே அந்த மனிதர்கள் தான், அந்த அன்பு, அந்த ரத்தம். அதனால தான் நான் இப்போது இவ்வளவு உறுதியாக இருக்கிறேன். இப்போது ரேச்சல் ரெபேக்கா தன்னுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்து வராங்க. அவரது நடிப்பை பாராட்டும் ரசிகர்கள் இந்த பின்னணியை தெரிந்து கொண்ட பிறகு அவரை அதிகமாக மதித்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.